செயலாளர் பதவிக்கு நீங்க போட்டியிடணும்னு வரும்போது ஆப்போசிட்ல நிரோஷா மேம் போட்டி போடுறாங்க அப்படிங்கும்போது நிறைய டாக்ஸ் நம்ம பழைய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் உங்களுக்குள்ள ஓடி இருக்கு. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவா இருந்துச்சு? நெருடல் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹீரோயின், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசரா இருக்காங்க. என்னை விட எல்லாருக்குமே தெரிந்த முகம். இப்ப நீங்க எல்லாருமே என்னை இன்னைக்கு தான் பாக்குறீங்க. ஆனா அவங்கள இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமா பார்த்துருப்பீங்களா? அது நெருடல் எனக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு கான்ஃபிடென்ட்டும் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா, நான் மெம்பர்ஸ் கிட்ட எப்படி பழகுறேன்னு எனக்கு தெரியும். அவங்களோட நிறைய விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் குரல் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். நல்லது கெட்டதுக்கு நான் போய் நின்றுருக்கேன்னு தெரியும். அதனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் இருந்துச்சு. அதனால தான் இந்த தடவை எதுவுமே நம்ம பேசிக்கல. நம்ம எதுவும் பேச வேணாம்டா, நம்ம வந்து வேலையை மட்டும் பார்ப்போம். நம்ம எதுவும் அன்வான்டா பேச வேணாம் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே பேசிக்கல. எந்த அளவுக்கு நிழல் இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பிரபலத்தை பார்த்து சில பேர் ஓட்டு போட்டுருவாங்களோ, நான் இறங்கி வேலை செய்வேனே, நான் எது ஒன்னாலும் போய் நிற்பேனே, அதை விட்டுருவாங்களோன்ற சின்ன நெருடல் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும்தான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, மேடம்லாம் ரொம்ப பிரபலமானவங்க, நான் நல்லா வேலை செய்யணுன்ற எண்ணத்துல இருக்கேன், ஆசையில இருக்கேன், அதை மீறி பிரபலத்தை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களோ அந்த நெருடல் எனக்கு உண்மையிலே இருந்துச்சு. பட் அது நடக்கல.